ஹாய் ஹலோ மக்களே, எங்கள் ஊரில் செம்ம சூப்பராக கோலாகலமாக திருவிழா நடக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் டே திங்கட்கிழமை தேர்பூட்டுன்னு சொல்லுவாங்க. அதை பற்றின வீடியோ தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். செம்ம என்ஜாய்மெண்ட், ஃபுல் வைபாக இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ட்ரியை பார்த்தீங்கன்னா நம்மளோட செல்ல குட்டீஸுங்களாம் மீட் பண்ணியாச்சு. ஹாய் அகல்யா குட்டி, ஹாய் குட்டிமா, ஹாய் குட்டீஸ் எல்லாரையும் மீட் பண்ணிட்டோம். ஓகே, நம்ம வந்து அப்படியே நெக்ஸ்ட் வந்து வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ணோம். ஓகேடா, நான் உங்களை எல்லாம் மீட் பண்ணுறேன் அப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு டாடா பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஒரு வாரம் கோலாகலமாக தேர் திருவிழா நடக்குங்க. திங்கக்கிழமை இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்னிங்லேருந்தே பால்குடம், காவடி ஆட்டம், அப்புறம் வந்து அக்னி சட்டி எடுக்கிறது, எல்லோரும் வேண்டியிருப்பாங்க இல்லையா, அவங்களோட வேண்டுதலெல்லாம் இங்கே நிறைவேற்றுவாங்க. மாலை போட்டு விரதம் இருந்து மஞ்சள் தண்ணி ஊற்றி பெரியண்ணன் கோவிலேருந்து மாரியம்மன் கோவிலுக்கு போவாங்க. விஷாந்த் கிருஷ்ணந்த் எல்லாம் பாருங்க. ஹாய் ஹாய் அண்ணா, இங்கே பாருங்க. அக்கா இங்கே பாருங்க. ஹாய் பாய் பாய். சீதாமா அண்ணி எல்லாம் தெரியுறமா? எனக்கு வேற கண்ணே தெரியலையே. சீதாமா மட்டும் தெரியலையே. நான் பார்த்துட்டேன். எல்லாரையும் காமிச்சிடுறேன். அப்படியே திரும்ப. உங்க பையன் நீங்க தானே? நான் வந்து குட்டி பாப்பாவாக இருக்கும்போது 3 மந்த் பேபியாக இருக்கும்போது இந்த வில்லேஜுக்கு வந்தோம். ஸோ அப்பையிலேருந்து செல்வி அக்கா பார்த்திங்கன்னா என்ன செல்லமாக தூக்கி வளர்த்தவங்க. அவங்க ஹஸ்பண்ட், அவங்க டாட்டர்ஸ் அண்ட் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்னு அப்பையிலேருந்து இப்போ வரையிலும் என்னை இன்னும் குட்டி பாப்பா மாதிரி அவ்வளோ பாசமாக பார்த்துப்பாங்க. இல்லை ஃபோட்டோ வீடியோ தான் எடுக்கிறான். என்ன பத்மா, திருவிழாக்கு தலையில் பூ இல்லாமல் போகிறேன்னு சொல்லி பூ கொடுத்தாங்க. ஓகே மாமா அப்படின்னு வாங்கி வச்சுக்கிட்டேன். எல்லோரும் ரெடியாக நின்னாங்க. அப்படியே வீடியோக்குள்ளே கவர் பண்ணியாச்சு. கந்த மாமா, லீலா அக்கா, கந்த மாமா பசங்க, கந்த மாமா ஒய்ஃபு சந்திரா மிஸ், அப்புறம் செல்வி அக்கா ஹஸ்பண்ட் எல்லாரையும் கவர் பண்ணிட்டேன். அடிக்கிற வெயிலுக்கு கண்டிப்பாக ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு தான் நம்ம கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் டக்குன்னு ஒரு ஃப்ரூட் மிக்சரை உள்ளே விட்டுட்டு ஆன் தி வேல பார்த்தீங்கன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணோம். இந்த திருவிழாவில் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி வளையல் போடுறது அவ்வளோ ஒரு விசேஷங்க. யாரெல்லாம் கண்ணாடி வளையல் போட்டிருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் குட்டி திருவிழா கடையெல்லாம் பார்த்தோம். தேர் பூட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி தான் வந்து தேர்லாம் வந்து அலங்கரிச்சிருக்காங்க. இன்னும் வந்து ஃபுல்ஃபில் ஆகலை அலங்காரம். அண்ட் பார்த்திங்கன்னா நம்ம டைரெக்டாக வந்து கோவிலுக்குள்ளே போயாச்சு. சக்தி அண்ணா வந்து தீபாரதனை காமிச்சாங்க. முருகண்ணா சக்தி அண்ணால தான் உள்ளே இருந்தாங்க. நமக்கு பிரசாதம்லாம் வாங்கிட்டு வெளியில் வந்தாச்சு. நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா வீடியோவில். ஸோ அந்த குரூப் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கோவில்லாம் ரவுண்ட் பண்ணி நம்ம ஊருக்குள்ளெல்லாம் வந்து சுற்றி வருவாங்க. சுற்றிட்டு கோவிலுக்கு வந்துட்டாங்க. சபா என்ன வெயில்.
இங்கே என்ன ஒரு காமெடி நடந்தது அப்படின்னா, என்னென்ன திங்ஸ் வேணும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னப்ப, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டப்ப சொப்பு ஜாமான் வேணும்னு சொன்னாங்களாம். ஸோ அதை ஒரு காமெடியாக பண்ணி செம்ம ஜாலியாக வந்து குட்டி ஷாப்பிங் பண்ணோம். அண்ட் பார்த்திங்கன்னா நம்ம சொந்த ஊரில் நம்ம ஊர் திருவிழாவை வந்து ஷூட் பண்ணுறது அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா பத்மா எப்படி இருக்க, எப்போ ஊர்லேருந்து வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறதுலாம் நமக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸாக கொடுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு லஞ்செலாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு இன்னொரு பிளான் பண்ணிவிட்டு நாங்கள் வேறு இடத்துக்கு கிளம்பிட்டோம். சுட்டெரிக்கிற வெயிலில் நெக்ஸ்ட்டு பிளான் பண்ணி இப்போ நாங்கள் எங்கே போக போகிறோம் அப்படின்னா, எகெயின் நாங்கள் வந்து கோவில் தான் போக போகிறோம். அதுக்கு ஏமா காஸ்டியூம்லாம் சேஞ்ச் பண்ண அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, இந்த பொம்பளை வேஷம் போடுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க. புடவை கட்டி பூ வச்சு சொப்பா என்ன ஒரு பாடு. எப்படி தான் இந்த லேடிஸ்லாம் வந்து சாரீ வியர் பண்ணிவிட்டு டே ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அச்சோ மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சி நம்ம வாய்ஸ் கொடுத்துட்டோமே. இருந்தாலும் நீங்கள் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் இப்போ எகெயின் குடுகுடுன்னு கிளம்பி கடகடன்னு கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். வில்லேஜ் சைடு அப்படிங்கிறதுனால டபுள் சைடும் பார்த்திங்கன்னா மரங்கள், செடிகள், கொடிகள், வயல்கள் அப்படியே பச்சை பசேல்னு இருந்தது. அடிக்கிற வெயிலில் நமக்கு இதெல்லாம் பார்க்குறதுக்கு டைம் கூட இல்லைப்பா அப்படின்னு குடுகுடுன்னு ஓடிட்டுருந்தோம். பிகாஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ஈவினிங் திருப்பி எகெயின் நம்ம வந்து 7 o'clock திருப்பி வில்லேஜ் வந்தாகணும். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பவித்திரம் வந்திருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணா கோவில் பூஜை பண்ணுறாங்க. ஸோ அந்த கோவில் ரொம்ப வந்து பிரசித்தி பெற்ற கோவில் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்படியா, ஓகே நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி வந்தேன். இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரீஃபாலாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டேன். பட் லைட்டாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன். வரதராஜ பெருமாள் கோவில் தான் வந்தோம். ராஜேஷ் அண்ணா, விஷாந்த், கிருஷ்வந்த் எல்லோரும் வந்தாங்க. ரெடி ஆகிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டே சரி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி குடுகுடுன்னு வந்தேன். பட் ஒரு இன்ஃபர்மேஷனும் கலெக்ட் பண்ணுற மைண்டில் நான் இல்லை. பிகாஸ் நம்ம நைட் என்ன காஸ்டியூம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு ஐடியாலே வந்தேன். எங்கள் அண்ணன் ரொம்ப சின்சியராக பூஜை பண்ணிகிட்டு இருந்தான். சீதா பாப்பாலாம் சுற்றி சுற்றி கோவிலில் விளையாடிட்டு இருந்தா. இந்த கோவில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த கோவில் அந்த கட்டமைப்பு பார்த்திங்கன்னா 850 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோவில் அப்படின்னு சொன்னாங்க. கேட்கும் போதே ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய தூண்கள்லாம் வந்து அந்த கல்வெட்டுகள் இருக்கும் இல்லையா, ஸோ அது மாதிரி நிறைய எழுதியிருந்தது. நான் இதை பற்றின வீடியோ நான் இன்னொரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த கோவிலோட என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்து இருந்தது. அதாவது பெருமாள் வந்து கிழக்கு பார்த்து அமைஞ்சிருப்பார். அண்ட் இந்த கோவில் வந்து 850 ஆண்டுகள் பிரசித்தி பெற்ற கோவில் அப்படிங்கும்போது இதில் நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸ்ரீபெருந்தேவியார் சன்னதி இருந்தது. ஸோ நான் இந்த கோவிலை ஓவராலாக கவர் பண்ணல. லைட்டாக அப்படியே அந்த மண்டபம், வெளி பிரகாரம், பிரகாரம் இது மட்டும் தான் நான் கவர் பண்ணியிருப்பேன். நிறைய சிவன் கோவிலில் நம்ம வில்வ மரம் பார்த்துருக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பெருமாள் கோவில்லையே வந்து வில்வ மரம் இருந்தது. வில்வக்காய் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நவலடிப்பட்டி அப்படின்ற ஏரியாவுக்கு வந்தோம். இந்த ஊரில் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஆலமரம், அரச மரம், வேப்ப மரம் இது மூணுமே பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். அரச மரம் இந்த பிபிலாம் ஊதுவோம்ல குட்டி பாப்பாவாக இருக்கும்போது, ஸோ இந்த 3 மரமும் வந்து அந்த என்ட்ரன்ஸ்லேயே இருந்தது. எகெயின் வந்து அங்கே ஒரு பெருமாள் கோவில் இருக்குது. ஸோ அந்த கோவிலில் பூஜை பண்ணுறாங்க. ஸோ அந்த கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போனாங்க. நான் அப்படியே எப்பயும் போல் வீடியோலாம் கவர் பண்ணிவிட்டு அப்படியே இங்கே ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்லாமா அப்படின்னு இமேஜின் பண்ணிட்டு வந்தேன். நெக்ஸ்ட் அங்கேயும் வந்து பூஜையை முடிச்சுட்டு நம்ம எகெயின் கிளம்பி தலைமலை போயிட்டுருக்கோம். தத்துக்குட்டி பார்த்திங்கன்னா செம்ம சேட்டை பண்ணிகிட்டு இருந்தான். செல்ஃபி எடுக்கிறேன்னு நினச்சி அவன் செம்மையாக சூப்பராக க்யூட்டான எக்ஸ்ப்ரெஷனோட செல்ஃபி வைப் கொடுத்துட்டு இருந்தான். நானும் கம்பெனி கொடுத்து ஜாலியாக அவன் கூட விளையாடிக்கிட்டே வந்தேன். குழந்தைங்களோட சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே ஒரு ஹாப்பினஸ்னே சொல்லலாம். தலைமலை அடிவாரம் வந்தாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் கோவில் இருக்கும், பெருமாள் கோவில் இருக்கும். ரொம்ப பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற கோவில் தலமலை பெருமாள். தலமலை பெருமாளோட அடிவாரத்தில் தான் இப்போ நம்ம இருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் கோவில், பெருமாள் கோவில் இருக்கும். தலைமலை பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் வந்து லாங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். டைம் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் குயிக்காக அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம திருவிழாவுக்கு வந்தாச்சு. நைட் வைப்ஸ், திருவிழா, வில்லேஜ் எப்படி இருக்கும். ஹாய் குட்டீஸ்லாம். நம்ம மார்னிங் பார்த்தா அதே கேங் எக்ஸ்ட்ரா ஒரு பொண்ணு இருக்காங்க. ஸோ அவங்களெலாம் பார்த்துட்டு நம்ம திருப்பி வந்து கோவில்கிட்ட வரோம். மாரியம்மன் கோவில் திருவிழா, அதாவது பாப்பாப்பட்டி அப்படின்ற ஏரியாவில் மாரியம்மன் கோவில் திருவிழா நடந்துட்டுருக்கு. அவ்வளோ கோலாகலமாக சூப்பரான திருவிழா. இங்கே பார்த்திங்கன்னா அந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த எட்டுப்பட்டி கிராமங்கள் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அவங்க எல்லாருமே வருவாங்க. இங்கே வந்து கரகம் வந்து அவ்வளோ ஒரு ஸ்பெஷல். பிகாஸ் பார்த்திங்கன்னா கரகம் வந்து கேங்காக தனித்தனியாக எல்லோரும் வந்து டான்ஸ் பண்ணுவாங்க. கரகம் ஆடுறது வந்து ஒரு கலை. அதை ரசிக்க தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். எனக்கு வந்து இந்த கரகத்தில் ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா அந்த டெக்ரேஷன், அந்த லைட்டிங்ஸ், அதை வந்து அந்த நம்ம ரசித்து பார்க்குற விதம் தான். அண்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ராஜேஷ் அண்ணா, செல்வி
அக்கா பசங்க எல்லோரும் வந்து ஜாலியாக அது வந்து என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா செம்ம க்ரௌடாக இருக்கும். எல்லோரும் வந்து கொஞ்சம் அப்படியே மூவ் ஆகி கிளம்பிட்டாங்க. ஓகே டாட்டா பாய் பாய் சொல்லி கிளம்பிட்டு அவங்களெல்லாம் வந்து சென்ட் ஆஃப் பண்ணியாச்சு. நமக்காக ஃபேமிலியோட திருச்சியிலேருந்து வில்லேஜுக்கு வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எகெயின் பார்த்திங்கன்னா அவங்களெல்லாம் அனுப்பிச்சிட்டு நாங்கள் ஜாலியாக வந்து இதெல்லாம் என்ஜாய் பண்ணி பார்த்துட்ருந்தோம். ஏன்னா நாங்கள் வந்து இந்த திருவிழா இந்த டயத்தில் தான் வந்து கரகம், மயிலாட்டம், ஒயிலாட்டம் இதெல்லாம் பார்க்க முடியும். ஸோ ரொம்ப ஸ்பெஷல். இங்கே பார்த்திங்கன்னா சின்ன பசங்கள் ஒரு குரூப்பாக வந்து டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அட் த சேம் டைம் வந்து பெரியவங்களும் வந்து ஒரு சைடு குரூப்பாக டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. லேடிஸுங்க பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஒரு செட்டாக வந்து டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாமே வந்து செட்டாக வந்து டான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த தேர், அந்த கோவில், மாரியம்மன் கோவிலுக்கு முன்னாடி தேருக்கு முன்னாடி இந்த கலைஞர்கள் இவங்களெல்லாம் பார்க்குறதுக்கு பக்தர்கள், ரசிகர்கள் இதெல்லாம் பார்க்கும்போதே நமக்கு வந்து வேறு லெவல் வைபாக இருந்துச்சு. தேரடி வீதியில் தேவதை வந்தா திருவிழான்னு தெரிஞ்சுக்கோ அந்த சாங் யாருக்கெல்லாம் காதில் கேட்குது? அட எனக்கு கேட்குதுங்க. அதாவது செம்ம வைபாக ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். வேஷம்லாம் போட்டுட்டு வருவாங்க. எங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு அண்ணா அப்படி தான் வேஷம் போட்டு வந்தாங்க. கருப்பு வேஷம், காளி வேஷம், சாக்கில் வேஷம் இந்த மாதிரி வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்காக அவங்க வந்து வேஷம்லாம் போட்டுட்டு வருவாங்க. பயமுறுத்துவாங்க குட்டி பாப்பாவெல்லாம். அண்ட் வந்து கரகம் வந்து செம்ம சூப்பராக ஜோராக எல்லாம் டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க்கறதுக்கே அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. அதே மாதிரி இந்த வேட்டைக்கு போவாங்க அந்த வள்ளியம்மை சொல்லிட்டு. ஸோ அதுவும் வந்து ஒரு நிகழ்வாக இங்கே நடக்கும். உங்களுக்கு தூரத்தில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இந்த குச்சி இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஹைட்டான அந்த வேட்டையாடுற குச்சியில் வந்து கொடி கட்டி எடுத்துகிட்டு போவாங்க. அதே மாதிரி வெடி விட்டு வான வெடிக்கையெல்லாம் விட்டு செம சூப்பராக சவுண்டாக செம்ம என்ஜாய்மெண்ட்டு. எங்கள் சீதா பாப்பா ஜம்ப் பண்ணி விளையாடிட்டு இருந்தா. ஆக்சுவலி அவளுக்கு வந்து விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் செம்ம க்ரௌடு. அதில் வந்து ஜாலியாக அவளுக்குன்னு நாங்கள் ஒரு டைம் கொடுத்தாவும் அவளும் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தா. அண்ட் எகெயின் வந்து என்னை தூக்கி வளர்த்தவங்க சிவா அண்ணா அவங்க பசங்களாம் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களையும் வந்து அப்படியே ஒரு வீடியோ கவர் பண்ணியாச்சு. நம்ம பசங்க எங்கள் அண்ணன் பையனும் எங்கள் ஸ்ரீசாந்தும் ஒரு கடையை விட்டு வைக்கல. எதெல்லாம் கிடைக்குதோ எல்லாம் பார்த்து வாங்கி சாப்பிட்டானுங்க. அண்ட் டாய்ஸ் இதெல்லாமே வாங்கி கொடுத்தோம். என்ஜாய் பண்ணாங்க. ஓகேடா ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் பசங்க அவன் சாப்பிட்ற போஸ் கொடுக்குறான், இவன் மாவீரன் நெப்போலியன் போஸ் கொடுக்குறான். எப்படியோ ஒரு வழியாக ஃபோட்டோவும் எடுத்தாச்சு. தலையை ஆட்டணும், அப்படியே நிற்கக்கூடாது. பேயினா இப்படி பண்ணு, இப்படி பண்ண சொல்றா, இப்படி பண்ணு கையறா. இந்த பேய் மாஸ்க்கு தான் வேணும்னு பாப்பா கேட்டுட்டா. ஓகேன்னு வாங்கி கொடுத்து அதை வச்சு நாங்கள் சேட்டை பண்ணி செம்ம ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். எகெயின் வந்து பானிபூரி இதெல்லாம் கேட்டாங்க. ஓகே வாங்கி சாப்பிட்டுட்டு டாய்ஸ்லாம் கேட்டா சீதாம்மா. ஸோ டாய்ஸ்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்புனா நம்ம ஊருக்காரங்க பாப்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு எல்லோரும் கூப்பிட்டு பேசிட்டாங்க. எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. எங்கள் ஊருக்காரங்களை பார்த்து அவங்களோட நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த பசங்க என்ன நடந்தால் எனக்கு என்னென்னா அவனுங்க பாட்டுக்கு அவனுங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. செம சூப்பராக எங்கள் ஊர் திருவிழாவை என்ஜாய் பண்ணேன். டுடே மை அவுட்ஃபிட் இது தான். ஏஞ்சல் மாதிரி இருக்கணும். நைட் டைம் அப்படிங்கிறதுனால தக பலன்னு ஜொலிச்சேன் மக்களே. அண்ட் இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. பார்ட் 2 வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். வெயிட் அண்ட் வாட்ச். அண்ட் லவ் யூ ஆல் மக்களே. டாடா பை பை. See you bye.